शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. சூத சம்ஹிதையில யஜ்ஞவைபவ கண்டத்தில சூதகீதை 3வது அத்தியாயம் 23வது ஸ்லோகம். இஹதாவது மயா ப்ரோக்தம் அத்விதீயः பரசிவः ததாபி தேன சகலம் நிர்மிதம் தத் சயேவ ஹி. இவரே சொன்னது என்ன அப்படின்னு கேட்டா, நான் என்ன அவ சூத்த சொல்றார், அந்த அத்விதீய பரசிவக, அந்த பரமசிவன் அத்விதீயனாக இருக்கான். அதாவது இன்னொன்னு எந்த வஸ்துவுமே கிடையாது, இந்த சிவனை விட்டா வேற வஸ்துவே கிடையாது, அவர் தான் இல்லாம இருக்காரு. ததாபி அப்படி இருந்தாலும் கூட தேன சகலம் நிர்மிதம், இந்த சிவனாலே இந்த சகலமும் சகல பிரபஞ்சமும் நிர்மாணம் செய்யப்பட்டிருக்கு, அவரால் சிருஷ்டி பண்ணப்பட்டதாக இருக்கு. அது மாத்திரமில்லை, தத் சைவகி, எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணினாலும் அவர் அத்விதீயராகவே இருக்கார். அது எப்படின்னு கேட்டா, சிருஷ்டி பண்ணின பதார்த்தங்களும் எல்லாமே அவராகவே இருக்கார். தத் சைவகி, இந்த சகல பிரபஞ்சமும் சிவனாகவே இருக்கிறதுனாலே அவரை காட்டிலும் வேறானதாக இந்த உலகத்துல எதுவும் இல்லை. இங்க ஒரு கேள்வி கேட்கலாமா? அந்த கேள்வி கேட்கறத இப்படி கேள்வி வரும், ஆனா கேட்க முடியாது, அதுக்கு பதில் இருக்குங்கிறார். சித்ஸ்வரூபா சிவஹா சேத்தியம் ஜெகத் சர்வம் சராச்சரம் ததா சதி விருத்தம் தத் ஜெகத் சம்பு கதம் பவேத். சித்ஸ்வரூபா சிவஹா, சிவன் ஞானஸ்வரூபமாக இருக்கார். ஜெகத் சர்வம் சராச்சரம் ஜெகத் சர்வம் சேத்தியம், சித்துக்கு விஷயமாக இருக்கான், ஞான விஷயம், அதாவது ஜடமாக இருக்கு, தான் சித்ஸ்வரூபமாக இல்லை. இது சராச்சரம், அகில சராச்சரங்களும், அதாவது உலகம் பூர மற்றது எல்லாமே ஜடமானதாக இருக்கு. சிவனோ ஞானஸ்வரூபமாக இருக்கார். இப்ப ஞானஸ்வரூபமும் ஜடமான பிரபஞ்சமும் எப்படி ஒன்னாக முடியும்? ததாசதி விருத்தம் தத் ஜெகத் சம்பு கதம் சமேதி, விருத்தம் இல்லையோ, அது எப்படி ஜடம் ஞானமாகும், ஞானம் ஜடமாகும்? அதனால ஜடமான பிரபஞ்சம் வேறு, ஞானஸ்வரூபமான சிவன் வேறுன்னு தான் சொல்லணும். எப்படி ரெண்டையும் ஒன்னா சொல்லலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். தேவமாதி சோத்யஸ்ய திஜேந்திராக நாஸ்தி சம்பவா. இப்பேற்பட்ட கேள்வி கேட்கறதுக்கு வழி இல்லைங்கிறார். எத்திர வேத விரோதஸ்யா தத்திர சோத்யஸ்ய சம்பவம். பதில் என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த மாதிரி கேள்வி கேட்காதீங்கோ, கேள்வி கேட்கறதா இருந்தா வேதத்துக்கு விருப்பமா இருந்தா என்ன சொல்லுங்க. வேதத்துக்கு விரோதம் இல்லாமல் வேதத்துல வேதம் சொன்ன விஷயத்துல தர்க்கத்தை வச்சுட்டு கேள்வி கேட்க கூடாது. அதனால இப்படி கேட்க முடியாது. வேதம் சொன்னதுதானே சிவன் ஞானஸ்வரூபம் அப்படிங்கிறது ஆறு சொல்லி தெரியுது, அதே வேதம் தான் சொல்றது. பிரபஞ்சம் அவரிடத்திலிருந்து உண்டாயிருக்குங்கிறது சொல்றது யாரு? வேதமே தான். இந்த பிரபஞ்சமே அந்த சிவஸ்வரூபம் தான், சிவனை காட்டிலும் தனியாக வேற ஒண்ணும் கிடையாது, சிவன் அத்விதீயன் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது யாரு? அதேதான், அதே வேத ஸ்வரூபம் தான். சரியா போச்சு. பிரமாணத்தால ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னு சொன்னா, பிரமாணத்தால தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது எப்படின்னு கேட்க முடியாதான். பிரமாணத்தினால தெரியாத பரியந்தம் அந்த மாதிரி கேட்கலாம். பிரமாணத்துக்கு விரோதமா இருந்ததுன்னா அது எப்படி வர முடியும்னு கேட்கலாம். பிரமாணமே அப்படி தெரிவிக்கிறதுன்னு சொல்லும் போது அது எப்படின்னு கேட்கறதுக்கு வழி இல்லை. எத்திர வேத விரோதஸ்ய தத்திர சோத்யஸ்ய சம்பவா சோதனாலக்ஷணே கர்மே ந யசா சோத்ய சம்பவா ததா ந சோதனாகம்யே சிவே சோத்யஸ்ய சம்பவா. எந்த இடத்துல வேத பிரமாணத்துக்கு விரோதம் வருமோ, இப்ப இது வேத விருத்தமா இருக்கே, இது எப்படி அப்படின்னு நீ கேள்வியை கேட்கலாம். வெறும் வேத பிரமாணத்தால தெரிஞ்ச விஷயத்துல நீ கேள்வி கேட்க முடியாது. சோதனாலக்ஷணே தர்மி, இந்த யாகம் பண்ணா சொர்க்கம் வரும் அப்படின்னு வேதம் சொல்லி கொடுத்துருக்கு. அது எப்படி வரும்? இந்த யாகம் பண்ணா அந்த சொர்க்கம் எப்படி வர முடியும்? இதுவரையில் யாரும் யாகம் பண்ணிட்டு உடனே போற மாதிரி தெரியலையே அப்படின்னு கேள்வி கேட்க முடியாது.
சோதனா லக்ஷணே தர்மே யதா சோத்திய ந சம்பவா, அங்க சோத்தியம் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்க முடியாது இல்லையோ, ததா அதே போல ந சோதனாகம்யே சிவே சோத்தியஸ்ய சம்பவா, சிவனுடைய ஸ்வரூபத்தை ஞானஸ்வரூபமாக சொல்லிட்டு அதுவேதான் இந்த ஜடமான பிரபஞ்சமாகவும் தெரியுது அப்படின்னு சொன்னால், இதை சொல்றது வேதமானதுனாலே அது எப்படி ஆக முடியும் அப்படின்னு கேட்க முடியாது. வாத்திய பாதக பாவஸ்து வியாதி பேஷஜயோர் யதா சாஸ்திரேன கம்யதே தத்வத் அயமர்த்தோது நான்யதா. சில விஷயங்களை கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது, அதனால சொன்னதை கேட்டு விடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்கிறார். என்ன வியாதி பேஷஜயோகோ பாத்திய பாதக பாவா, இந்த வியாதிக்கு இந்த மருந்து கொடுத்தா அந்த வியாதி சரியா போயிடும் அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்னா வைத்தியனுக்கு தெரியும், அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த கஷாயத்தை சாப்பிட்டா அவனுக்கு இந்த வியாதி போயிடும், இந்த ஜனம் போயிடும் அப்படின்னு தெரிஞ்சு அவன் அந்த கஷாயத்தையோ ஏதோ ஒரு மருந்து கொடுப்பான். இப்ப இந்த மருந்தை வாங்கி சாப்பிடுறவன் இருக்கானே அவனுக்கு அது தெரியணும்னு அவசியம் கிடையாது. அவன் கேள்வியும் கேட்கக்கூடாது டாக்டரை பார்த்து, இந்த மாதிரி இந்த மாத்திரையை சாப்பிட்டா எப்படி சரியாகும் அப்படின்னு கேட்க முடியாது. ஏன் சொன்னத்தை நம்பிட்டு அப்படியே போக வேண்டியதான். வியாதி இந்த வியாதிக்கு இதான் மருந்துவா, நீ கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியாது, ஒன்னா சாப்பிட்டு இல்லாட்டா போலீஸ் விட்டாருன்னா என்ன பண்றது? ஆகையால இங்க கேள்வி கேட்டு பிரயோஜனம் இல்லை, நமக்கு புரியாது, அதனால அவ பதில் சொல்ல. புரியத்து எப்ப புரியுமோ அப்ப பிரமாணத்தால தெரிஞ்சதுன்னா அது தெரிஞ்சே கூட அந்த சந்தேகம் வராது. அதனால வியாதிக்கும் மருந்துக்கும் ஒரு பாத்தியவாதக பாவம், அதாவது இந்த மருந்தாலே இந்த வியாதி போகும் அப்படிங்கிறது அவர் வைத்தியர் சொன்னார்னா அதை கேட்டுதான் ஆகணும், அதை எப்படியும் கேட்க முடியாது இல்லையோ. அதே மாதிரிதான் சாஸ்திரேன கம்யத்தே தத்வதயமர்த்தோகி நான்யதா, சாஸ்திரத்தாலதான் உலகம் சிவனிடத்திலிருந்து பிறந்திருக்கு, அங்கேயே இருக்கு, தத்ஸ்வரூபமே இருக்கு தெரியுது. சாஸ்திரத்தாலதான் அந்த சிவன் அத்விதீயன்னு தெரியுது. சாஸ்திரத்தாலதான் சிவன் சித் ஸ்வரூபம் சைதன்ய ஸ்வரூபம் தெரியுது. ரொம்ப பேசாம இருக்க வேண்டியதான், அதுல ஒண்ணு கேட்கறதுக்கு கேள்வி இல்லை. ஈஸ்வரஸ்ய ஸ்வரூபேச்ச ஜகத் சர்காதிஷு விஜாக அதீந்திரியார்த்தேஷ்வன்யேஷு மானம் நஹ ஸ்ருதிரேவசி. ஈஸ்வரனுடைய ஸ்வரூப விஷயத்திலே நமக்கு ஸ்ருதியை விட்டா வேற பிரமாணம் கிடையாது. ஈஸ்வரன் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொன்னா நம்ம கண்ணால பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்ல முடியாது, நமக்கு தெரியாது, நம்ம லௌகிக பிரமாணத்தால தெரிஞ்சுக்க முடியாத விஷயம். அதனால அந்த விஷயத்துல ஸ்ருதி தான் பிரமாணம். ஸ்ருதி எப்படி சொல்றதோ அதை கேட்டுக்கலாமே தவிர அதை எப்படின்னு கேள்வி கேட்க முடியாது. அதே மாதிரி ஜெகத் சர்காதிஷு பீஜாக, இந்த ஜெகத்து சிருஷ்டியானதை பத்தி வேதம் சொல்றது, இதை உன்னுடைய புத்தியால ஊகிக்க முடியாது. அதனால அது சொன்னதை அப்படியே கேட்டுக்க வேண்டியது. ஆதிபதத்தினாலே ஜெகத்தனுக்கு லயம் பிரளயம் ஆறுதே, அந்த பிரளயத்தை பற்றியும் ஸ்ருதி சொல்றது, அது சொன்னதை கேட்டுக்க வேண்டியது. இதே மாதிரி இது மாத்திரம் இல்லை, அதீந்திரியார்த்தேஷு அந்நீஷு, எந்த விஷயங்கள் அதீந்திரியமோ நம்ம லௌகிக பிரமாணத்தினாலே தெரிஞ்சுக்க முடியாத விஷயமோ தர்மாசிரமம் போக்குவரத்தெல்லாம் அந்த விஷயத்திலையும் ஸ்ருதி சொன்னது அப்படியே கேட்டுக்கணும். ஸ்ருதி தான் அந்த இடத்துல பிரமாணம். ஆகையால அதை கேள்வி கேட்டு பதில் சொல்றதுங்கிறது சாத்தியம். இப்படி சொல்லிட்டார். ஆனா கேள்வி கேட்டவனுக்கு இந்த பதில்னால திருப்தியா இருக்காது. அவன் மனசுல சந்தேகம் வந்ததுதானே கேட்டிருக்கான். கேள்வி கேட்கறதே தப்பு அப்படின்னு சொன்னாக்க வந்துட்டே சந்தேகம். அப்ப என்ன பண்றது? தப்போ ரைட்டோ கேட்ட கேள்விக்கு பதில் வரணுமே அப்படின்னு கேட்டா இதனால வராது. அதனால வேற விதமாக சமாதானம் சொல்றார். அதவா தேவதேவஸ்ய சர்வ துர்கடகாரிணி சக்திரஸ்தி தயா சர்வம் கடத்தே மாயையா அனகாக. ஹே அனகாக, நிஷ்பாபர்களே, பாப்பம் இல்லாதவர்களே சொல்றேன், இந்த கேள்வி வந்துடுச்சுன்னு கேட்டா, இந்த கேள்வி பிரபஞ்சம் ஜடமாச்சே, சைத்தன்யமான ஞானஸ்வரூபமான சிவன் எப்படி பிரபஞ்சமாக இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி வந்தது இல்லையா? இந்த கேள்விக்கு பதில் சொல்றேன் கேளு. தேவதேவஸ்ய சக்திரஸ்தி, தேவதேவனான அந்த சிவனுக்கு ஒரு சக்தி ஒன்று இருக்கு. அந்த சக்திக்கு மாயா அப்படின்னு பேரு. அந்த மாயாது சர்வ துர்கட காரணி, எதெல்லாம் முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ
அது எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்கோம். இது நடக்காது அப்படின்னு சொன்னா அது நடந்துடும். அப்படி பண்ணி வச்சிருந்தா அந்த மாயையுடைய வேலை. துர்கடகாரிணி இந்த சக்தி இருக்கு. அந்த மாயையாலே சர்வம் கடத்தே கேட்ட கேள்விக்கெல்லாம் பதிலாக மாயிகமாக அவர் பிரபஞ்சஸ்வரூபமாக இருக்கார், சுத்தமா பரமார்த்தமாக சித்ஸ்வரூபமாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டா இதுதான் பதில். இதுக்கு மேல ஒன்றும் பதில் சொல்ல முடியாது. இந்த மாயைங்கிறது வாஸ்தவமா இல்லையான்னு கேட்டா அதையும் நான் வாஸ்தவம் சொல்ல முடியாது. பிரதீதி சித்தா சாமாயா தத்துவத்தோத்திர நசம்சயா தயா துர்கடகாரிண்யா சர்வம் தஸ்ய உபபத்தியதே. இந்த மாயைங்கிறது இது ஒரு வாஸ்தவம் இல்லை, இது தத்துவதா இருக்கக்கூடிய வஸ்து இல்லை, இது வெறும் பிரதீதி சித்தம். அதாவது தெரியுது இருக்குன்னு சொல்றோம், தெரியுது அவ்வளவுதான். தெரியறதுனால அதை இப்படி பிரமாணத்தினால தெரியுறதுங்கிறதுனால வச்சுக்கிறோமே தவிர இது ஒரு வாஸ்தவமான தத்துவம்னு நினைச்சுக்கூடாது. இந்த விஷயத்துல சந்தேகம் இல்லை. அதுதான் துர்கடகாரிணின்னு சொன்னோம். அதனால முடியாத காரியம் இல்லை. ஆகையால அதுதான் நீ கேட்ட கேள்விக்கு சமாதானத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. பிரபஞ்சம் இடம், சைத்தன்ய ஸ்வரூபம் சிவன். இந்த சிவன் தான் பிரபஞ்ச ரூபமாக்குகிறா அப்படின்னு சொன்னா இது மாயால பண்ண முடியும். கயிறுதான் வாஸ்தவம், அது பாம்பு இல்லை. ஆனா அது பாம்பாக தெரியணும், கயிறு பாம்பாகணும் அப்படின்னு சொன்னா இது மாயால பண்ண முடியும். நிஜமா பண்ண முடியாது, மாயால பண்ண முடியும். சா திஷ்டது மகாமாயா சர்வ துர்கடகாரிணி வேதமானேன சம்சித்தம் சர்வம் தத்ராஹ்யம் ஏவகி. இது மாயால சித்தமாச்சேன்னு சொன்னால் இது ஒரு பதில் மாறி வரும். அந்த சா திஷ்டது அந்த மாயை பத்தி விட்டுடுவோம், அதை பத்தி பேசிக்க வேண்டியதில்லை. சா திஷ்டது மகாமாயா சர்வ துர்கடகாரிணி. பிரமாணத்தினால உனக்கு தெரிஞ்சதுன்னா அந்த விஷயத்துல கேள்வி எப்படி வரும்னு நீங்க யோஜனை பண்ணி பாருன்னு சொல்ற. வேதமானேன சம்சித்தம் சர்வம் தத்ராஹ்யம் ஏவகி. இப்ப வெள்ளத்தை வாயில போட்டா திரிக்கிறது. வெள்ளம் திரிப்பாக இருக்கு அப்படிங்கிறது நமக்கு வாயில போட்டா அந்த ரசனேந்திரியத்தினால தெரிஞ்சு போச்சு. அதை எப்படி திரிக்க முடியும் அப்படின்னு கேள்வி வருமா? வராது. வெள்ளம் மாதிரி இன்னொன்று இருக்கு, அது கசக்கிறது, இது மாத்திரம் ஏன் திரிக்கிறது அப்படின்னு கேட்க முடியாது. என்ன திரிக்கிறதுங்கிறது பிரமாணத்தால தெரியுறதே, அதனால ஏன் அப்படின்னு கேட்கறதுக்கு இல்லை. அதே மாதிரி வேத பிரமாணத்தினாலே இந்த விஷயம் தெரியறதுனாலே அதை அப்படியே கிராஹ்யம் ஏற்றுக்க வேண்டியதானே தவிர அதை எப்படின்னு கேட்க முடியாது. பிரமாணம் சொன்னதை இது எப்படி இருக்க முடியும்னு கேட்கறதுக்கு இல்லை. ஜோத்யா நரசேது வேதார்த்தே ஜோதிம் குர்வன் பததி அதஹா அதஹா சர்வம் பரித்யஜ்ய வேதவேகம் சமாஸ்ரே ஜோத்யா அனர்ஹே. எந்த விஷயத்துல கேள்வியை கேட்கக்கூடாதோ கேட்க முடியாதோ, அதாவது எது நம்ம தர்க்கத்துக்கு விஷயம் இல்லையோ அப்பேற்பட்ட வேதார்த்தத்திலே ஜோத்யம் குருவன் அதை போய் கேள்வி கேட்டான்னா அப்போ பதத்தியதா, அதனால அவனுக்கு அனிஷ்டம் ஏற்படும். அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் பல இடத்துல உபனிஷத்துல கூட இந்த மாதிரி வருது. 2 பேருக்கு சம்வாதம் நடந்துட்டு இருக்கும். ஒருத்தன் கேள்வி கேட்பான், பதில் சொல்லுவான். அந்த கேள்வி கேட்கறது கொஞ்சம் சோத்தியம் அனர்த்த விஷயத்துல கேட்க முடியாது அப்படி ஏற்பட்டு போச்சுன்னு சொன்னா உடனே அழைச்சிடுவான், இந்த கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு. பிருகதாரண்யத்திலே யாஜ்ஞவல்கியருக்கும் கார்கிக்கும் சம்வாதம் நடக்கிறது. கார்கி மேல மேல பிரச்சனைகளை கேட்டுட்டே வரார், யாஜ்ஞவல்க்கு உத்தரம் பதில் சொல்லிட்டே வரார். சொல்லி முடிச்ச உடனே அதுக்கு மேலே கேட்டு போறார். ஒரு கட்டம் வந்த உடனே சொல்லிட்டார், அனதி பிரஷ்னியாம்பை தேவதாம் அதிபட்சதி கார்கி மா அதிப்ராட்சி மாத்தே மூர்தா வியபப்தது. நீ இந்த மாதிரி கேள்வி கேட்டு எந்த ஒரு விஷயத்தை எங்கிட்ட இருந்து நீ தெரிஞ்சுக்கிறியோ அது இப்படி தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் இல்லை. அது வேற மாதிரியா சிஷ்ய பாவத்துல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதை நீ ஏதோ கேள்வி கேட்டு எனக்கு தெரியறதா தெரியலையா அப்படிங்கிற பரீட்சை பண்றேன்னு சொல்லி கேள்வி கேட்டு எம் வாயால தெரிஞ்சுக்கணும்னு பாக்குறேன். இது நியாயமா இருக்கும் கிடையாது. அதனால இது அதிப்பிரஷம். அதனால நீ பேசாம இரு, இல்லைன்னா தலை விழுந்துரும் அப்படின்னு சொல்றாரு.
பதத்தியதான். அந்த மாதிரிதான் சோத்தியானர்த்தே சுவேதார்த்தே சோத்தியம் குருவம் பதத்தியதா. அத சர்வம் பரித்தியஜ்ய வேதமேகம் சமாசிரே. அதான் மற்ற சர்க்கெல்லாம் விட்டுடு, வெறும் வேதம் என்ன சொல்றதோ அதுக்கு அதுதான் ஆசிரியக்கணும். ரூபாவலோகனே சக்ஷு யதா அசாதாரணம் பவே ததா தர்மாதி விஜானி வேத அசாதாரண பரஹ. இங்கே பிரமாணம் சொல்லிட்ட. இந்த வஸ்து சிவப்பா இருக்கு, என்ன கலர்ல இருக்கு அப்படிங்கிறத ஒரே பிரமாணம் கண்ணாலதான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். சக்ஷு யதா அசாதாரணம் பிரமாணம். வேற தொட்டு பார்த்தா அதோடைய கலர் தெரியுமா? வேற எந்த இந்திரியத்தாலும் தெரியாது. அதோடைய கலர் தெரியணும் அப்படின்னு சொன்னா ரூபம் தெரியும். ரூபத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா கண்ணதான் திறந்து பார்த்தா, வேற வழியே கிடையாது. அதனால கண்ணை தெரிஞ்சது அது எப்படி இந்த மாதிரி கலர்ல இருக்க முடியும் அப்படின்னு கேட்க முடியாது. அப்படி தெரியறது பிரமாணத்தான சித்தமா இருக்கு. அதே மாதிரி தர்மாதி விஜானி வேதா அசாதாரண பரஹா. இது அசர்மம். இந்த ஜெகத்துக்கு காரணம் பரமாத்மா அப்படியே இத்தியாதி விஷயங்கள். இந்த விஷயங்கள்லையும் வேதம்தான் அசாதாரணமா இருக்குமா. நாம போய் பார்த்துட்டு வர முடியாது எப்படி இது சித்தமாச்சு அப்படிங்கிறத பார்க்க முடியாது. வேற லௌகிக பிரமாணத்துக்கு இது விஷயமே இல்லை. ரூபாவலோகன சேதம் யதா கராணம் ந காரணம் ததா தர்மாதி புத்தே த்விஜாஹ தர்க்கோ ந காரணம் ஹே த்விஜாஹ. இது என்ன கலர் என்ன ரூபத்தும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு கிராணேந்திரியத்தை உபயோகப்படுத்த முடியுமா? நான் மூஞ்சி பார்த்து சொல்றேன் இது என்ன கலர்ல இருக்கு அப்படின்னு சொன்னா சரியா வருமா? வராது. ஆக எப்ப கிராணேந்திரியம் எப்படி அந்த ரூபத்தை தெரிவிக்க முடியாதோ அதே மாதிரி தர்மாதி புத்தேஸ்து தர்க்க காரணம். நீங்களும் தர்க்கத்தை மூளையை வச்சுட்டு தர்க்கத்தினால அப்படி இருக்கலாமே இப்படி இருக்கலாமேன்னு கல்பனை பண்ணினால் இதெல்லாம் அந்த தர்மாதி விஷய ஞானத்துக்கு ஒத்து வராது. அதுக்கு சாதனமும் ஆகாது. இதை வச்சுன்னு தீர்மானம் பண்ண முடியாது. தர்க்கத்தை வச்சுட்டு தீர்மானம் பண்ணக்கூடிய விஷயமே இது கிடையாது. தஸ்மாத் வேதோதிதேனைவ பிரகாரேண மகேஸ்வரः அத்விதீயः ஸ்வயம் சுத்தः ததாபி இது ஜெகத் ததः. வேதோதிதேனைவ பிரகாரேண. அதனால வேதம் சொன்ன வழியில என்ன சொல்றதோ அதை கேட்டுக்கலாம். அது என்ன சொல்றது அது சொல்லபடி பார்த்தோம்னா மகேஸ்வரஹா அத்விதீயஹா. அந்த பரமேஸ்வரன் பரமசிவன் அத்விதீயனாக இருக்கார். அவர் தான் ஒருத்தர் இருக்கார். அவரை விட்டா ஏகமேவ அத்விதீயம். இன்னொரு வஸ்துவே கிடையாது. ஸ்வயம் சுத்தஹா. அவருடைய சுரூபம் சுத்தமான சுரூபம். ததாபி அப்படி இருந்தாலும் அவரிடமிருந்து ஜெகத் ததஹா ஆவிர்பூதம் திரோபூதம் சைவ சகலம் ஜெகத்து. அவரிடத்திலிருந்துதான் இந்த சகல ஜெகத்தும் ஆவிர்பாவத்தை அடைஞ்சிருக்கு. இங்கேருந்துதான் இந்த ஜெகத்துக்கு உற்பத்தி ஆயிருக்கு. அப்புறம் திரோபூதமும் அதேதான். இங்கேருந்து ஒன்றும் அங்கேயே போயிடும். அதனால பரமேஸ்வரனிடத்திலேருந்து இந்த ஜெகத்து வந்திருக்கு. கீழே முடியிருக்க திருப்பி அங்கேயே போயிடும். அங்கேயே திரோபாவத்தை அடைஞ்சிடும், மறைஞ்சிடும், அங்கேயே போயிடும். அப்படிங்கிறது வேதத்தினால தெரிகிறது. சைவ சகலம் ஜெகத். அதுவும் அது மாத்திரம் இல்லை. இந்த ஜெகத்து இப்ப தெரிஞ்சுட்டு இருக்கிற காலத்திலையும் அந்த பரமேஸ்வரன் தான் இந்த ஜெகத் ரூபத்தில் தெரியுறான் அப்படிங்கிறதையும் அதே வேத பிரமாணம் சொல்றது. அதை ஒத்துக்க வேண்டியதான். இப்படி எல்லாம் ஒருத்தர்னால பண்ண முடியுமா? இவ்வளவு பெரிய ஜெகத்து யாரோ ஒரு பரமேஸ்வரன் ஒருத்தர்னால இது சாத்தியமா, இதை சிருஷ்டி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா அவர் சர்வஜர் சர்வசக்தர். அவருடைய சக்தியை பத்தியோ அவருடைய ஞானத்தை பத்தியோ நம்மளுடைய அல்பமான ஞானம் சக்தியை வச்சுட்டு ஒன்றும் சொல்ல முடியாது. வைபவம் தஸ்ய விஜ்ஞாதும் நசக்கியம் பாஷித்தும் மயா. அந்த பரமசிவனுடைய வைபவம் சக்தி ஞானத்தை பத்தி என்னால தெரிஞ்சிட முடியாது, சொல்ல முடியாது. தஸ்ய விஜ்ஞாதும் நசக்கியம் பாஷித்தும் மயா. எனக்கு அந்த சாமர்த்தியம் தோறாது. சைவ சாகசி சாட்சாத் சர்வரூபதையா ஸ்திதः பரிஜாத்தும் வக்தும் சமர்த்தா நா பரஸ்துமா. அவருடைய ஞானத்தை பத்தியோ அவருடைய சக்தியை பத்தியோ தெரிஞ்சுக்கிறதுக்கும் சொல்லறதுக்கும் யாரால முடியும் அப்படின்னு கேட்டா
அது அந்த சாமர்த்தியம் அவருக்கு தான் இருக்கான். சைவ சாகசி, இப்பேற்பட்ட சாகசம் பண்ணக்கூடியவர் அந்த பரமசிவன் அவர் தான் இருக்கார். சாட்சாத் சர்வரூபத்தை ஆஸ்திதா, சாட்சாத் சர்வரூபமாக சர்வ பிரபஞ்ச ரூபமாக அவரே இருக்கார். அவர்கிட்ட கேட்டா தெரியும். அவருக்கு தான் பரிஜாத்தும் வக்தும் சமர்த்தா, தன்னுடைய சாமர்த்தியத்தை பத்தி அவருடைய சாமர்த்தியத்தை பத்தி அவர் தான் சொல்ல முடியுமே தவிர நாபரஸ்குமான் வேற யாரும் சொல்ல முடியாது. யதா அயஹா பாவகேன யுத்தம் பாதீவ தஹதீவ ச ததா வேதஹ சிவேனேத்யஹ சர்வம் பக்தீவ பாசதே. இப்போ ஒரு விசேஷம் ஒண்ணு சொல்றார். இது அவருக்கு தான் தெரியும்னு சொல்ல முடியாது, வேதமும் நமக்கு சொல்றதே அவரை பத்தி. அவர் தான் அதை சொல்ல முடியும், அவர் தான் அதை தெரிவிக்க முடியும் அப்படிங்கிறது இல்லை. நமக்கு வேத பிரமாணம்னு ஒண்ணு இருக்கு. அந்த வேத பிரமாணத்தை வச்சுட்டு பரமேஸ்வரனுடைய அந்த சக்தியும் ஞானமும் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுமே அப்படின்னு கேட்டா, இல்லப்பா வேதம் கூட ஏன் எப்படி தெரிவிக்க முடியுதுன்னு கேட்டா, அந்த சிவனுடைய ஒரு சைத்தன்யம் உள்ள பிரவேசம் பண்ணினதுனால்தான் தெரியுது. அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கிறார். இந்த அயகானா இரும்பு, இது அக்னியில ரொம்ப தாப்பத்தை அடைஞ்சிட்டு சொன்னா அதுவும் பழுத்து போய் அக்னியானது தெரியும். அதுல அக்னி ஏறிடும். அண்ணா ஏறிடுச்சுன்னு சொன்னா அந்த அயகா அக்னியாவே நமக்கு தெரியும். யதா அயகா பாவகேன யுத்தம் பாதி. இப்ப எது பிரகாசிக்கிறது? அயசு பிரகாசிக்கிறதா, அதுல ஏறின அக்னி பிரகாசிக்கிறதா? வேறுன்னு தெரியுறது. இது அக்னியா அயசா அப்படின்னு கேட்டா, அயசுக்கு இந்த சாமர்த்தியம் இல்லை, அது தானா வெளிச்சத்தை கொடுக்க முடியாது. அதனால அதுல ஏறி இருக்கக்கூடிய அந்த அக்னி தான் அந்த ரூபத்துல பிரகாசிக்கிறது அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி தகத்தி வச்சா தொட்டா உடனே எரிச்சிடும். இந்த தாகத்தை ஏற்படுத்துறது இது சக்தி எதை சேர்ந்தது? அந்த அக்னியை சேர்ந்ததா அந்த இரும்பை சேர்ந்ததான்னு கேட்டா, நிச்சயமா இரும்புனால அந்த காரியத்தை பண்ண முடியாது, அக்னியால தான் பண்ண முடியும். அப்ப என்ன ஆச்சு? பூரா அயசு இருக்கு, அதோட இது சாதாத்மியா பந்தமாக அக்னி இருக்கு. அதனால அது பிரகாசிக்கிறது, தகிக்கிறது. அப்படிதானே? அதே மாதிரி ததா வேதா சிவேன யுத்தா சர்வம் பக்தி இவ பாசதே. இந்த சிவஸ்வரூபம் வேதத்துக்குள்ள அபிவிருத்தம் மாதிரிதான். அந்த இரும்புல நெருப்பு அபிவிருத்தம் ஆகிற மாதிரி வேத பிரமாணத்திலே வேத சப்தங்களிலே சிவனுடைய ஸ்வரூபம் பிரதிபலிக்கிறது. அந்த ஸ்வரூபத்தினாலே பிரகாசமாயி அந்த வேதமானது சர்வம் பக்தி எல்லாத்தையும் நம்மளால லௌகிக பிரமாணத்தினாலாம் தெரிஞ்சுக்க முடியாத விஷயத்தையும் அந்த வேதமானது நமக்கு புரிய வைக்கிறது, சொல்லி கொடுக்கிறது அப்படின்னு தெரிகிறது. அயோவயவ சங்கிராந்தः யதா தஹதி பாவகः ததா வேதேஷு சங்கிராந்தः சிவः சர்வார்த்த சாதகः. அந்த அயசு இரும்பினுடைய அவயவங்கள்ல ஏறி இருக்கும் நெருப்பானது பாவகா அக்னியானது யதா தஹதி, அதுல ஏறினாதான் அது தகிக்கிறது. ததா வேதேஷு சங்கிராந்தா, வேதத்திலே சிவனுடைய சைத்தன்ய ஸ்வரூபம் ஏறி இருக்கு. அதனால அந்த அதுல ஏறி இருந்து அந்த சிவன் சர்வார்த்த சாதகம். இந்த அக்னி இருக்கே, இதுக்கு ஒரு ஆதாரம். அக்னி தாகத்தையோ பிரகாசத்தையோ ஏற்படுத்தணும்னு சொன்னா ஒரு ஆதாரம் இல்லாம வெறும் அக்னி ஒண்ணும் பண்ணாது. ஆதாரங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, இப்ப நெருப்பு அந்த அயசுல ஏறிதுன்னு சொன்னா அந்த அயசு ஆதாரம். தீபம் ஏத்துறோமே அந்த இடத்துல அந்த இது இருக்கு இல்லையா, திரி, அந்த திரி எண்ணெயில துவைச்ச அந்த திரி இருக்கே, அந்த திரி தான் ஆதாரமா இருந்துருக்கு. அதுல அந்த நெருப்பு இருந்து பிரகாசத்தை இருந்துருக்கு. ஆக அடுப்பு எரிய காஷ்டத்தை ஏறிண்டு அது வேலை செய்யறது, அந்த காரியத்தை செய்யறது. ஆக இந்த நெருப்பானது அக்னியானது தன்னுடைய வேலையை செய்யணும்னு சொன்னா அதுக்கு ஒரு ஆதாரம் தேவைப்படுறது. அந்த ஆதாரத்தை ஏறி அது வேலை செய்யும். அதான் அயோவயவ சங்கிராந்தா யதா தஹதி பாவகா. அதே மாதிரி இந்த சைத்தன்ய ஸ்வரூபமான சிவன் வேதத்துல சங்கிரமிச்சு அதுல ஏறிண்டு நமக்கு
எல்லா விஷயத்தையும் தெரிவிக்கிறார். ததா வேதேஷு சங்கிராந்தः சிவः சர்வார்த்த சாதகः ததாபி வேதரஹிதः ஸ்வயம் தர்மாதி வஸ்துனி ந பிரமாணம் வினா தேன வேதோபி த்விஜபுங்கவாக. ஹே த்விஜபுங்கவர்களே, த்விஜசிரேஷ்டர்களே, இந்த மாதிரி சைத்தன்யம் வேதம் கலந்திருக்கு. அந்த வேதம் கலக்காமல், வேதங்கிற உபாதி இல்லாமல் சுத்த சைதன்யம் நமக்கு இத்தனை விஷயங்களை தெரிவிக்க முடியாது. இத்தனை விஷயங்களை தெரிவிக்க திருமாதி வஸ்துனி தர்மாதர்மங்களை போதிக்கக்கூடிய ஒரு பிரமாணமாக ஆக முடியாது. அதே மாதிரி உள்ள சைத்தன்யத்துடைய பிரவேசம் இல்லாமல் வெறும் சப்த மாத்திரம் எடுத்துட்டோம்னா அந்த வேதம் இருக்கே, சப்த மாத்திரமா இருக்கக்கூடிய வேதம், அது கூட பிரமாணம் ஆக முடியாது. சொல்றாரு விசேஷமா, ந பிரமாணம் வினாத்தேன வேதோபி த்விஜபுங்கவாக. உள்ள அந்த பரமாத்மா பிரவேசித்து இருக்காராம் வேதத்துக்குள்ள. வேதத்துல இருந்துட்டு அவரோட சேர்ந்து இந்த வேதமானது நமக்கு பல விஷயம் பிரமாணங்களை சொல்றது. இது ஒரு இடத்துல சொல்லியிருக்கு. இந்த மீமாம்சக்காக கூட இந்த மாதிரி சொல்லியிருக்கான். கிரகிகத்வாதிகரணம் அப்படின்னு ஒரு அதிகரணம் இருக்கு. கிரகம் சம்மார்ஷ்டி அப்படிங்கிற ஒரு விஷய வாக்கியத்தை எடுத்து விசாரம் பண்றா. கிரகம் அப்படிங்கிற இந்த சப்தத்துக்கு அங்க கோமரசத்தை அது குடிச்சு வைக்கக்கூடிய காஷ்டத்தினால பண்ணின பாத்திரங்கள் ஒரு மாதிரி பாக்குறதுக்கு இருக்கும். அது சின்னதா ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டையில ரசத்தை பிடிச்சி வச்சிருப்பாங்க கோமரசத்தை. இந்த கிரகங்கிற பாத்திரத்துக்கு சம்மார்ஜனம்னு சொல்லியிருக்கு. துணியை விட்டு தொடக்கிறது. இது கிரகம் அப்படின்னு ஏற்க வச்சனம் இருக்கே, ஒரே ஒரு கிரகத்தை சம்மார்ஜனம் பண்ணா போருமா, இல்ல அங்க எத்தனை கிரகம் இருக்கோ எல்லாத்தையும் சம்மார்ஜனம் பண்ணணுமா? சூத சம்ஹிதையில யஜ்ஞ வைபவ கண்டத்துல சூத கீதை 3வது அத்தியாயம் 23வது ஸ்லோகம். இஹதாவது மயா புரோக்தம் அத்விதீய பரசிவः ததாபி தேன சகலம் நிர்மிதம் தத் சயேவ ஹி. இவரே சொன்னது என்ன அப்படின்னு கேட்டா, நான் என்ன அவ சூத்த சொல்றார், அந்த அத்விதீய பரசிவக, அந்த பரமசிவன் அத்விதீயனாக இருக்கான். அதாவது இன்னொன்னு எந்த வஸ்துவுமே கிடையாது. இந்த சிவனை விட்டா வேற வஸ்துவே கிடையாது. அவர் தான் இல்லாம இருக்காரு. ததாபி அப்படி இருந்தாலும் கூட தேன சகலம் நிர்மிதம், இந்த சிவனாலே இந்த சகலமும் சகல பிரபஞ்சமும் நிர்மாணம் செய்யப்பட்டிருக்கு. அவரால் சிருஷ்டி பண்ணப்பட்டதாக இருக்கு. அது மாத்திரம் இல்லை, தத் சைவசி, எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணினாலும் அவர் அத்விதீயராகவே இருக்கார். அது எப்படின்னு கேட்டா, சிருஷ்டி பண்ணின பதார்த்தங்களும் எல்லாமே அவராகவே இருக்கார். தத் சைவசி, இந்த சகல பிரபஞ்சமும் சிவனாகவே இருக்கிறதுனாலே அவரை காட்டிலும் வேறானதாக இந்த உலகத்துல எதுவும் இல்லை. இங்க ஒரு கேள்வி கேட்கலாமா? அந்த கேள்வி கேட்கறத இப்படி கேள்வி வரும், ஆனா கேட்க முடியாது. அதுக்கு பதில் இருக்குங்கிறார். சித்ஸ்வரூபா சிவஹா சேத்தியம் ஜெகத் சர்வம் சராச்சரம் ததா சதி விருத்தம் தத் ஜெகத் சம்பு கதம் பவேத். சித்ஸ்வரூபா சிவஹா, சிவன் ஞானஸ்வரூபமாக இருக்கார். ஜெகத் சர்வம் சராச்சரம் ஜெகத் சர்வம் சேத்தியம், சித்துக்கு விஷயமாக இருக்கான், ஞான விஷயம். அதாவது ஜடமாக இருக்கு, தான் சித்ஸ்வரூபமாக இல்லை. இது சராச்சரம், அகில சராச்சரங்களும், அதாவது உலகம் பூர மற்றது எல்லாமே ஜடமானதாக இருக்கு. சிவனோ ஞானஸ்வரூபமாக இருக்கார். இப்ப ஞானஸ்வரூபமும் ஜடமான பிரபஞ்சமும் எப்படி ஒன்னாக முடியும்? ததாசதி விருத்தம் தத் ஜெகத் சம்பு கதம் சமேதி, விருத்தம் இல்லையோ? அது எப்படி ஜடம் ஞானமாகும், ஞானம் ஜடமாகும்? அதனால ஜடமான பிரபஞ்சம் வேறு, ஞானஸ்வரூபமான சிவன் வேறுன்னு தான் சொல்லணும். எப்படி இரண்டையும் ஒன்னா சொல்லலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஏவமாதி சோத்யஸ்ய த்விஜேந்திராக நாஸ்தி சம்பவஹா. இப்பேற்பட்ட கேள்வி கேட்கறதுக்கு வழி இல்லைங்கிறார். எത്ര வேத விரோதஸ்ய தத்திர சோத்யஸ்ய சம்பவம். பதில் என்ன சொல்றது தெரியுமா? இந்த மாதிரி கேள்வி கேட்காதீங்கோ. கேள்வி கேட்கறதா இருந்தா வேதத்துக்கு விருப்பமா இருந்தா என்ன சொல்லுங்க.
வேதத்துக்கு விரோதம் இல்லாமல் வேதம் சொன்ன விஷயத்துல தர்க்கத்தை வச்சிருந்து கேள்வி கேட்க கூடாது. அதனால இப்படி கேட்க முடியாது. வேதம் சொன்னதுதானே சிவன் தியானஸ்வரூபம் அப்படிங்கிறது யாரு சொல்லி தெரியுது? அதே வேதம் தான் சொல்றது. பிரபஞ்சம் அவரிடத்திலிருந்து உண்டாயிருக்குங்கிறது சொல்றது யாரு? வேதமே தான். இந்த பிரபஞ்சமே அந்த சிவஸ்வரூபம் தான். சிவனை காட்டிலும் தனியாக வேற ஒண்ணும் கிடையாது. சிவன் அத்விதீயன் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது யாரு? அதேதான், அதே வேத ஸ்வரூபம் தான். சரியா போச்சு. பிரமாணத்தால ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னு சொன்னா, பிரமாணத்தால தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது எப்படின்னு கேட்க முடியாதான். பிரமாணத்தினால தெரியாத பரியந்தம் அந்த மாதிரி கேட்கலாம். பிரமாணத்துக்கு விரோதமா இருந்ததுன்னா அது எப்படி வர முடியும்னு கேட்கலாம். பிரமாணமே அப்படி தெரிவிக்கிறதுன்னு சொல்லும் போது அது எப்படின்னு கேட்கறதுக்கு வழி இல்லை. எத்திர வேத விரோதஸ்யா தத்திர சோத்யஸ்ய சம்பவஹ சோதனாலக்ஷணே கர்மே ந யதா சோத்ய சம்பவஹ ததா ந சோதனாகம்யே சிவே சோத்யஸ்ய சம்பவஹ. எந்த இடத்துல வேத பிரமாணத்துக்கு விரோதம் வருமோ, இப்ப இது வேத விருப்பமா இருக்கே, இது எப்படி அப்படின்னு நீ கேள்வியை கேட்கலாம். வெறும் வேத பிரமாணத்தால தெரிஞ்ச விஷயத்துல நீ கேள்வி கேட்க முடியாது. சோதனாலக்ஷணே தர்மி, இந்த யாகம்னா சொர்க்கம் வரும் அப்படின்னு வேதம் சொல்லி கொடுத்துருக்கு. அது எப்படி வரும்? இந்த யாகம்னா அந்த சொர்க்கம் எப்படி வர முடியும்? இதுவரையில் யாரும் யாகம் பண்ணிட்டு உடனே போற மாதிரி தெரியலையே அப்படின்னு கேள்வி கேட்க முடியாது. சோதனா லக்ஷணே தர்மி யதா சோத்திய ந சம்பவா, அங்க சோத்தியம் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்க முடியாது இல்லையோ. ததா அதே போல ந சோதனாகம்யே சிவே சோத்யஸ்ய சம்பவா, சிவனுடைய ஸ்வரூபத்தை ஞானஸ்வரூபமாக சொல்லிட்டு அதுவேதான் இந்த ஜடமான பிரபஞ்சமும் பிரபஞ்சமாகவும் தெரியுது அப்படின்னு சொன்னால், இது சொல்றது வேதமானத்தினாலே அது எப்படி ஆக முடியும் அப்படின்னு கேட்க முடியாது. வாத்திய பாதக பாவஸ்து வியாதி பேஷஜயோர் யதா சாஸ்திரேன கம்யதே தத்வத் அயமர்த்தோபி நான்யதா. சில விஷயங்களை கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது, அதனால சொன்னதை கேட்டு விடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்கிறார். என்ன? வியாதி சேஷஜயோகோ பாத்திய பாட்ச பாவா. இந்த வியாதிக்கு இந்த மருந்து கொடுத்தா அந்த வியாதி சரியா போயிடும் அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்னா வைத்தியனுக்கு தெரியும். அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த கஷாயத்தை சாப்பிட்டா அவனுக்கு இந்த வியாதி போயிடும், ஜரம் போயிடும் அப்படின்னு தெரிஞ்சு அவன் அந்த கஷாயத்தையோ ஏதோ ஒரு மருந்து கொடுப்பான். இப்ப இந்த மருந்தை வாங்கி சாப்பிடுறவன் இருக்கானே, அவனுக்கு அது தெரியணும்னு அவசியம் கிடையாது. அவன் கேள்வியும் கேட்கக்கூடாது. டாக்டரை பார்த்து இந்த மாதிரி இந்த மாத்திரையை சாப்பிட்டா எப்படி சரியாகும் அப்படின்னு கேட்க முடியாது. ஏன்? சொன்னத்தை நம்பிட்டு அப்படியே போக வேண்டியதான். வியாதி யோகோ, இந்த வியாதிக்கு இதான் மருந்துவா, நீ கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியாது. ஒன்னா சாப்பிட்டு இல்லாட்டா போலீஸ் விட்டாருன்னா என்ன பண்றது? ஆகையால இங்க கேள்வி கேட்டு பிரயோஜனம் இல்லை, நமக்கு புரியாது, அதனால அவ பதில் சொல்ல. புரியுது எப்ப புரியுமோ அப்ப பிரமாணத்தால தெரிஞ்சதுன்னா அது தெரிஞ்சே கூட அந்த சந்தேகம் வராது. அதனால வியாதிக்கும் மருந்துக்கும் ஒரு பாத்தியவாதக பாவம், அதாவது இந்த மருந்தாலே இந்த வியாதி போகும் அப்படிங்கிறது அவர் வைத்தியர் சொன்னார்னா அதை கேட்டுதான் ஆகணும். அது எப்படின்னு கேட்க முடியாது இல்லையோ. அதே மாதிரிதான் சாஸ்திரேன கம்யதே தத்வதயமர்த்தோபி நான்யதா. சாஸ்திரத்தாலதான் உலகம் சிவனிடம்